ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கீ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் புக்கிலேருந்து பேஜ் நம்பர் 204 கொடுத்துருக்க டாக்டர் பிஆர் அம்பேத்கர் பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு முன்னாடி வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இவர் பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்படுகிறார். இவர் இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார். இவர் 1915 எம்ஏ பட்டத்தை பெற்றார். பின்னர் 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டத்தை பெற்றார். அதற்கு முன்னர் லண்டன் பொருளாதார பள்ளியில் டிஎஸ்சி பட்டத்தையும் பெற்றிருந்தார். இவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தார். எனவே இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறார். இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றினார். இவரது மறைவுக்கு பின்னர் 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இதில் நமக்கு எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் பிஆர் அம்பேத்கர். அடுத்து இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் விளங்கியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கனாலும் அதுக்கு பதில் பிஆர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிஆர் அம்பேத்கர். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கும் பதில் பிஆர் அம்பேத்கர். 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? அதுக்கான பதில் பிஆர் அம்பேத்கர். இதிலிருந்து பிஆர் அம்பேத்கர் பற்றி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு மார்க் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.